நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தன ஆகர்ஷணம் தருவது, அதிர்ஷ்டம் தருவது, பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பது, ஐஸ்வர்யத்தை தருவது, இது எல்லாத்தை விட இந்த செடியினுடைய வேரில் எப்போவுமே நாகம் இருக்கும். 12 வருஷத்துக்கு தண்ணி இல்லைனா கூட இந்த செடி முளைக்கும். சார் அது என்ன சார்? அது என்ன அப்படின்னா, விநாயகரை வழிபட்டாதான் அது என்னன்னு எனக்கே தெரியும். கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சத்தி தரும் சித்தி தருந்தான். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே பிள்ளையார், சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லையானந்த கூத்தரின் மகனே, இல்லையானந்த கூத்தரின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த அந்த மூலிகை செடி என்ன செடி? வெள்ளெருக்கு விநாயகர். அது என்ன சார், விநாயகர் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன வெள்ளெருக்கு விநாயகர்? வெள்ளெருக்கில் அந்த வேரில் செய்யக்கூடிய விநாயகர் தான் வெள்ளெருக்கு விநாயகர். அவ்வளவு அதிசயமானது, அற்புதமானது. நான் சொன்ன அந்த பலன்கள்லாம் தரக்கூடியது. ஆனால் அந்த வேரில் செய்யக்கூடிய இந்த விநாயகர்
அவ்வளவு எளிதாக நீங்கள் செய்ய முடியாது. அந்த வெள்ளருக்கு செடிக்கு திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து காப்பு கட்டணும். எல்லா மரத்துக்கும் காப்பு கட்டுறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நாயுரிவு அதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. நாயுரிவு பண்ணும்போது கூட அதுக்கு காப்பு கட்டித்தான் நம்ம கோரிக்கையை சொல்லித்தான் நீங்கள் அந்த உருவை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த வெள்ளருக்கு விநாயகரை செய்யறதுக்கு இந்த வெள்ளருக்குனுடைய வேற காப்பு கட்டி எடுப்பாங்க. எடுக்கும்போது உள்ளே இருந்து அந்த நாகம் சீரும். मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं गताशुभाशुनाशकं नमामि तं विनायकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं गताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकं न तेतरातिभीकरं नवोदिताटभास्वरं न मत्सुरारिनिर्जरं न ताधिकापदुद्धरं न तेतरातिभीकरं नवोदिताटभास्वरं न मत्सुरारिनिर्जरं न ताधिकापदुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं समाश्रये परात्परं निरन्तरं परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं दरेतरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृतां नमस्करोमि भास्वरं नमस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणम् अकिञ्चनातिमार्जनं चिरन्तनोक्तिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वचर्वणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपालदानवारणं भजे पुराणवारणं भजे पुराणवारणं नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तलीलमन्तराय ग्रन्थरं नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तलीलमन्तराय ग्रन्थरं कृतन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं कृतन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं. வெள்ளருக்கு விநாயகரில் பூஜை செய்யும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, சூரியன், சிவன், விநாயகர்
இவங்க 3 பேரும் அதில் ஆவாகனமாக அந்த பலன் சூரியனுடைய முழு சக்தி அதில் இருக்குது, சிவனது முழு சக்தி அதில் இருக்குது, விநாயகரது அந்த முழு சக்தி அதில் இருக்குது. அதை வழிபடும்போது வீட்டில் வச்சு வழிபடுறதே அற்புதமான பலனை கொடுக்கும். நான் சொன்ன தன ஆக்கர்ஷணம், இந்த மனோதைரியம், இது எல்லாமே தரும். இன்னும் என்ன கிடைக்கும் பேசுவோம். ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே, ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே, நாளும் உன் கோயில் வலம் வந்தால் போதும் வாழும் மனையெங்கும் பால் பொங்கி ஓடும், ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்து விளக்கோடு கற்பூரம் ஏற்றி, கோலமணி மார்பில் பொன்மாலை சூட்டி குத்து விளக்கோடு கற்பூரம் ஏற்றி, கோடி மலர் தூவி துதிப்போம் தினமே கருணையை பொழிவாய் ஐந்து கரனே, ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும் நாடும் வினையாவும் சுபமாக மாறும், நாவினில் உன் நாமம் சொன்னாலே போதும் நாடும் வினையாவும் சுபமாக மாறும், பாடல் ஒரு கோடி உருவாகும் போதும் பாடும் எதிர் வந்து கருவாக தோன்றும், ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. வேத நெறியாவும் நின்றாடும் தலமே வெற்றி ஒளி வீசும் வேதமுகமே, வேத நெறியாவும் நின்றாடும் தலமே வெற்றி ஒளி வீசும் வேதமுகமே, நாளும் அருள்வாய் வழிபடும் வரமே, பிறவியின் பயன் தரும் உமையவள் மகனே, ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே, ஞானச்சுடரே கணபதியே நலமே அருள்வாய் குணநிதியே. இந்த வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வர்றதுங்கிறதே அவருடைய கடாட்சம் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவோ சிலைகள், எவ்வளவோ இது உங்கள் வீட்டுக்கு வரலாம். ஆனால் இந்த வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் உட்காந்து சிம்மாசனத்தில் வச்சு அதை நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் சுக்கூர்த்தம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு விநாயகர் வீட்டுக்கு கொண்டு வந்து முதல்ல சந்தனம், மஞ்சள் இதை இரண்டத்தையுமே பூசிடணும். அப்படி நீங்கள் பூசலை அப்படின்னா அது எல்லாமே காற்றில் கரைந்து விடும். ஒரிஜினல் வெள்ளருக்கு விநாயகர் அப்படின்போது காற்றுல கரைஞ்சு போயிடும். அப்படி கரையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சளும் சந்தனமும் பூசணும்.
தாந்திரிக பலனை தரக்கூடியது தான் இந்த வெள்ளருக்கு. நீங்கள் வெள்ளருக்கு கட்டை கொடுக்குற பலன் வேறு, அதில் பொம்மைகள் உருவங்கள் இதையெல்லாம் ஆவாகனமாக செஞ்சு நீங்கள் வழிபடுறது வேறு. தலைவாசப்படியில் 9 கட்டைகள் ஒன்று கீழே ஒன்று அப்படியே மஞ்சள் கயிற்றில் கட்டி தலைவாசப்படியில் கட்டினீங்கன்னா கண் திருஷ்டிகள், வாஸ்து தோஷங்கள், கிரக பீடைகள், கிரக தோஷங்கள் இது அத்தனையுமே போகும். அதை டெய்லி நீங்கள் பெருசாக பூஜை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் சாம்பிராணி புகையும் கற்பூரமும் காமிச்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் வந்தே தீரும். களபச்சந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப சீரக்களபச்சந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட பொல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நாதவாயும் 4 புயமும் 3 கண்ணும் மதச்சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூற்றிரொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழும் நுகரும் சிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தல் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே வட்டாவுபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி 5 தன்னை அடக்கும் உபாயம் இல்முரு கருணை இனிதென கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடில்தே தலமுரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி
மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்து குண்டலிகதனில் கூடிய கசுவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்த அமுத நிலையும் வாதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தில் இரட்டு நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டு ஷண்முகத்தூலம் சதுர்முகச் சூக்கம் எண்முகமாக இனிதனக்கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினிக்க பாலவாயி காட்டியிருத்தி முக்தியினிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தழுத்திய செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டு சத்தத்தினுள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலிக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ள காட்டு வேடமும் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை காண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் நீச்சம் அடைஞ்சு இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு அடிக்கடி உடம்பு பாதிக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அத்தனை பேருக்கும் பாதிக்கும். இவங்கெல்லாம் அந்த வெள்ளெருக்குனுடைய இலையை வச்சு பூக்களை வச்சு குருமுகமாக அந்த வாக்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கூடும். அதனால தான் 7 இலைகளை வச்சு நம்ம சூரிய குளியல் இந்த வெள்ளெருக்கு இலையை வச்சு குளிக்க சொல்கிறோம். எதற்காக அப்படின்னா சூரியனது மொத்த சக்தியையும் இந்த இலைகள் ஈர்த்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ரகசியம். பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி 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 ஆதிமூல கணநாத கஜானன
ಆದಿಮೂಲ ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ ಆದಿಮೂಲ ಗಣನಾಥ ಗಜಾನನ ಅದ್ಭುತ ಧವಳ ಸ್ವರೂಪ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ದೇವ ದೇವ ಜಯ ವಿಜಯ ವಿನಾಯಕ ಚಿನ್ಮಯ ಪರ ಶಿವ ದೀಪ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தல் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தல் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வாயே பிரபோ கணபதி 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 தேடி 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 எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே பிரபோ ஞான வைராಗ್ಯ ವಿಚಾರ ಸಾರ ಸ್ವರ ರಾಗ ಲಯ ನಟನ ಪಾದ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ವಿಚಾರ ಸಾರ ಸ್ವರ ರಾಗ ಲಯ ನಟನ ಪಾದ ಹರಿನಾಮ ಭಜನ ಗುಣ ಕೀರ್ತನ ನವವಿಧ ನಾಮ ಭಜನ ಗುಣ ಕೀರ್ತನ ನವವಿಧ ನಾಯಯ ಜಗನ್ನಾಥ ನಾಯಕ ಜಯ ಜಗನ್ನಾಥ ನಾಯಕ ಜಯ ಜಗನ್ನಾಥ ನಾಯಕ ಜಯ ಜಗನ್ನಾಥ ನಾಯಕ ಜಯ ಜಗನ್ನಾಥ ಪ್ರಭೋ ಗಣಪತಿ ಪರಿಪೂರ್ಣ வாழ்வருள்வாயே ಪ್ರಭೋ ಗಣಪತಿ 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 பார்வதி பால பார்வதி பால பார்வதி பால பார வார வர பரம பகவ பவதரண भक्त जन सुमुख प्रणव विनायक भक्त जन सुमुख प्रणव विनायक पावन परिमल चरण पावन परिमल चरण पावन परिमल चरण पावन परिमल चरण प्रभो गणपति परिपूर्ण வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி கணபதி கணபதி
गणेशाय नम ओम जय जय गणेशाय नम ओम 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 गणेशाय नम ओम जय जय गणेशाय. இப்போல்லாம் பிறந்த குழந்தைய சூரிய வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு போய் வைங்க, அந்த வெளிச்சம் பட்டால் அந்த குழந்தைக்கு விட்டமின் கூடும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்மீகத்தில் பாருங்கள், வெள்ளெருக்கினால் செய்யப்பட்ட அந்த விநாயகரை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடும்போது சூரிய சக்தி, சூரியனால் கொடுக்கப்பட்ட அந்த விட்டமின் அத்தனையுமே இங்கே சுவாமி ரூமில் நமக்கு வந்துடும். அதனால தான் பெரியவங்க அதை சொன்னாங்க. அந்த வெள்ளெருக்கை வச்சு விநாயகரை வழிபடுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சூரிய சக்தி, சிவசக்தி, சனியினுடைய சக்தி கூட கிடைக்கும். அது எப்படி பேசுவேன்? வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். மரத்தடி அரச மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். ஆலமரத்தடி அரச மரத்தடி அமர்ந்தருள் வழங்கும் ஆனை முகம், ஞாலம் செழிப்பாக நன்மை உண்டாக நலம் பல வழங்கும் வேழமுகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்றின்று அருளும் சக்தி முகம். அன்னை தந்தையே உலகம் என்று அனைவருக்கும் உரைத்திட்ட ஞான முகம், முன்வினை தீர்ந்து முக்தி அடைந்திட முன்னின்று அருளும் சக்தி முகம். வேண்டும் வரம் தரும் கணபதியை, வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம், ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வடிவேலன் வள்ளியை மணந்திட வேழ வடிவாக வந்தவனே, முத்தமிழ் வளர்த்திட தந்த முடித்து அகத்தியனுக்கு தந்தவனே. வெற்றி வடிவேலன் வள்ளியை மணந்திட வேழ வடிவாக வந்தவனே, முத்தமிழ் வளர்த்திட தந்த முடித்து அகத்தியனுக்கு தந்தவனே. நாத வடிவாக வேத பொருளாக ஞான முதலாக திகழ்பவனே, கருணையின் வடிவே கற்பக திருவே உலகினை காத்திடும் கணபதியே. நாத வடிவாக வேத பொருளாக ஞான முதலாக திகழ்பவனே,
கருணையின் வடிவே கற்பகத் திருவே உலகினை காத்திடும் கணபதியே வேண்டும் வரம் தரும் கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம் ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம் வேண்டும் வரம் தரும் கணபதியை வேதங்கள் போற்றிடும் குணநிதியை நாளும் போற்றி வணங்கிடுவோம் ஞானம் பெற்று உயர்ந்திடுவோம். வெள்ளருக்கு செடி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அதுவும் சனிக்கிழமையில் அந்த செடிக்கு கீழே முதல்ல ஒரு நல்லெண்ணெயில் அகல் விளக்கில் தீபம் போடுங்க. அதை செய்யும் போதே சனி பிரீத்தி. சனிக்கிழமைகளில் இப்படி நீங்கள் விளக்கு போட்டு வந்தாலே சனிக்கிழமை மட்டுமல்ல, அந்த வெள்ளருக்கு செடியை பார்க்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா சனி பிரீத்தி ஏற்பட்டு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சாந்தி ஏற்பட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நாளைக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு ரெடியாக உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோம். இந்த வெள்ளருக்கு விநாயகரை பற்றி சில சூட்சங்கள் சொல்லித்தரேன். நீங்களும் அதை செஞ்சுக்கிட்டு வீட்டில் ஆரோக்கியமாக வாழுங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.